சரிப்பா பொண்ணை கூப்பிடுப்பா. சரி கூப்பிடுறேன். ஜெய் ஜெயு கமான் யா. நடந்து வர மாதிரி இல்ல வரா. டேய் ஹலோ ஏறா கையா. வணக்கம் 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 வணக்கம். இவர் ஏன் மிலிட்டரிக்காரர் மாதிரி மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்காரு? கொஞ்சம் சிரிக்க கூடாதா? ஐயோ நீங்க தமிழ் பேசக்கூடாது. ஓ நீங்க ஹிந்திக்காரங்கன்னு சொல்லி வச்சிருக்கீங்க. இந்தியா டபுள் லாங்குவேஜ் டபுள் பேட்டா. ஏய் குடுக்குறேன்யா. ஏய் உனக்கு ஹிந்தி தெரியுமா? हाँ हमारा गली में हमारा पुसीकैट हमको ही मियाओ. शुक्रिया. बहुत अच्छा Thank you. come inside. ओके. ஏய் நில்லு. என்ன போன்னு சொன்ன உடனே மார்க்கெட்ல சப்போர்ட்ட விக்கிற மாதிரி போயிட்டே இருக்கற? நீ சல்மான் கானோட ஜோடியா? டேய் உள்ள எல்லாம் பெரியவங்க இருக்காங்க, கோயிலுக்கு போயிருக்கான்னு போய் தானே சொன்னோம். हे भगवान. வாங்க எல்லாரும் இப்ப உள்ள போகலாம். ஜெயா ஆல் தி பெஸ்ட். ஓ ரெண்டு கையும் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ஃபாலோ மீ. தேங்க்ஸ். வாமா வாமா. मामा जी आशीर्वाद दीजिए. ओ मामा नहीं है जोइश. पारेंगे जो? नहीं 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 पगड़े पंजांग बड़े वो बलांग பளாங். मामा उधर है. मामा जी आशीर्वाद दीजिए. பாத்தியாங்க. தீர்காயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலி பவ. நல்ல சகுனம். குபேர மூலையில பள்ளி கத்துது. நல்லா இருமா நல்லா இரு. உன் பேர் என்னம்மா? क्या? கியா. ஓ எவ்வளவு நல்ல பேரு. சைனாவில் வைக்கிற பேர் இது. இல்ல இல்ல நாம் பூछ रहे हैं. லலிதா. லலிதா. ललिता जया. जय ललिता. நல்ல பவர்ஃபுல் நேம். எஸ். எங்க புருஷன் முண்டாட்டி ரெண்டு பேரும் ஒண்ணா நில்லுங்க, ஜோடி பொருத்தம் பார்ப்போம். पुरुष. पूछ रहा है दुल्हा दुहान पास पास. अच्छा. ஓ நீங்களா? சோ ஸ்மார்ட். உங்க ஜோடி சிவன் பார்வதி ஜோடி மாதிரி இருக்கு. நீ போய் உள்ள ரெஸ்ட் எடுத்துக்கம்மா. உள்ள போய் अंदर जाइए. अंदर. शुक्रिया. இருக்கட்டும் இருக்கட்டும் பரவாயில்ல. ब्लंग யோகி अंदर आवना. அது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஓ யோ நீ எங்க போற? இவர் யாருப்பா? நான் மேக்கப் மேன் மாதிரி. மேக்கப் மேனா? மாமா உங்க காதுல மேக்கப் மேன் விழுந்துருச்சா? இவன் வாட்ச்மேன். ஏ வாட்ச்மேன் உனக்கு எங்க என்ன வேலை? டோர் கிட்ட தானே உனக்கு வேலை. போய் அங்க நில்லு. ஹலோ வாட்ச்மேன் டபுள் பேட்டா. காஸ்டியூம் கொடுத்தா எக்ஸ்ட்ரா பேட்டா. ஓடே வாயை மூடுறா. இவன் எங்க இருந்தா கூட்டிட்டு வந்த? மாமா இவன் வாட்ச்மேன் தான் மாமா. சரி இவரு ப்ரொடக்ஷன் மேனேஜர். ப்ரொடக்ஷன் எத்தனை மேனேஜர். மொபைல் வச்சிருக்க பாத்தீங்களா? நம்ம ரைஸ் மில்லோட ப்ரொடக்ஷன் மேனேஜர். அட ஓடாத மில்லுக்கு எதுக்கியா மேனேஜர்? அதுதான் ஓடுறது இல்ல. இவனாவது ஓடி ஆடி வேலை செய்யட்டுமான்னு கூட்டிட்டு வந்தேன். அது சரியா? இங்க என்ன வேலை செய்ய போறான்? இதை விட நான் வேற என்ன வேலை செய்யட்டும்? இது ராமசாமி மெஸ் சாப்பாடு. ஒட்டுமொத்த பிலிம் இண்டஸ்ட்ரியும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடும். அப்படியா? ஆனா கமிஷன் கரெக்டா கொடுத்துருவாங்க. நான் சூடு பண்ணி கொடுக்கறேன். அதுக்கு மேல அவங்க தலையெழுத்து. ரொம்ப அருமையா இருக்கு. எதுப்பா கூட்டா சாம்பாரா? கூட்டு சாம்பார் மட்டும் இல்ல, அப்புறம் அத சமைச்ச நம்ம ஜெயாவும் கூட தான். ஒன்னு நார்த் இந்தியாவா இருந்தாலும் சமையல் மட்டும் நம்ம தமிழ்நாடு ருசி போதும். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்ன ஜோசியர? இந்த வீட்ல சமையலறை அக்னி மூலையில இருக்கு. கேட்டுக்கிட்டியா? விளங்கன மாதிரி. மாமா मामा जी आपको ठंडा पानी नहीं, आपके लिए गर्म पानी. வேற ஸ்டேட் பொண்ணா இருந்தாலும் நம்ம கலாச்சாரம் நல்லா தெரிஞ்சிருக்காங்க. பேட்டி பானி. தாத்தா உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? இப்பதானே கத்துக்கிட்ட. அது எப்படி?
அவ வாயிலேருந்தே வந்துருச்சுல்ல கரம் பானி அப்படின்னு. எப்படி ஜெயா? போலோ ஆ? என்னாச்சு? நானே பிடிச்சுக்கிறேன், கொடுங்க. தேங்க்யூ. मामा जी आपको 10 வருஷமா நான் ஆம்பளைங்கிறதையே மறந்துட்டேன்டா. இப்ப அந்த ஞாபகம் வந்து எனக்கு அழுக வந்துருச்சு. சாரி. ஹலோ. ஏய், என்னப்பா அந்த ஸ்ரீகண்ட் ஐயா எது கொடுத்தாலும் வேணாங்கிறான், தூக்கிடுவா அவனா? ஐயோ, அவன் அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. அப்புறம் என்னய்யா, KFC சிக்கனும் பிரெஞ்சு ஃப்ரையும் அவன் முன்னாடி கொண்டு வந்து வச்சா மூக்க மூடுறான். மணி என்ன, அவரு சம்பிரதாயம் பாக்குறவரு, பியூர் வெஜிடேரியன். அவருக்கு சாம்பார் சாதம், தயிர் வடைன்னு டெய்லியும் கொடுங்க. யாருக்கிட்ட தயிர் சாதம்? நம்ம ஸ்ரீகண்டையாவுக்கு தான். பேசாம என் கூட வந்துரு. உன்னை ஹீரோயின் ஆக்கிடுறேன். குஞ்சுமோன் ப்ரொடக்ஷன், சங்கர் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த் தான் ஹீரோ. இன்னும் ஹீரோயின் செலக்ட் பண்ணல. நான் சொன்னா நீ தான் ஹீரோயின். ஐயோ, ஹீரோயினா? நானா? ஒரே ஒரு பிக்சர் தாமா, அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க எனக்கு ஹீரோயினா இருக்கலாம். வீட்ல 6 குழந்தைங்க, அதுக்கப்புறமா பெத்துக்கலாம். 6 குழந்தைங்களா? யாருக்கு? நமக்கு தான் 3 பெண் குழந்தை, 3 ஆண் குழந்தை. முதல்ல இந்த வேலை முடியட்டும், அப்புறமா பார்க்கலாம். ஏய், சமையல் அறையில உனக்கு என்னடா வேலை? அது வந்து ஐயோ, இவர் எதுவும் சொல்லாதீங்க. இதெல்லாம் ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தது இவர். ஆமா சார், அக்கவுண்ட் பில் எல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க. என்ன பெரிய ஐசிஐசி அக்கவுண்ட் அது? ஏய், உன் அக்கவுண்ட் எதுவா இருந்தாலும் வராண்டாவோட இருக்கணும். கிச்சன் வரைக்கும் நீ வரவே கூடாது. அவுட், கெட் அவுட். ஜெயா, ஜெயா கயான்னு இன்னொரு தடவை சொன்ன உன் அக்கவுண்ட ஃப்ரீஸ் பண்ணிடு. போயிரு வழியா. வரேன் ஜெயா. இந்த வீட்டுல திருடங்க தொல்லை ஜாஸ்தி ஆயிடுச்சு. இவனுங்களை என்ன பண்றதுனே புரியல. ஜெயா, ஜெயா சாப்பிட்டியா? பாத்தீங்களா, உங்களுக்கு இருக்கிற அக்கறை யோகிக்கு இல்ல. அவங்க என்ன வெறும் நடிக்கைய மட்டும்தான் பாக்குறாங்க. ஆனா நீங்க எனக்குள்ள இருக்கிற ஒரு மனசை பாக்குறீங்க. அது இருக்கட்டும், யாருக்கோ வெஜிடேரியன் சாப்பாடு வேணும்னு போன்ல கேட்டீங்க. எப்போ? டைனிங் டேபிள்ல தான். அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அதான் பக்கத்துல இருக்கிற கோவில் பூசாரிக்கு தான். ஓஹோ, சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் இருக்கு. வேணும்னா நான் போய். வேண்டாம் வேண்டாம், அதுக்கு நான் வேற ஏற்பாடு பண்ணிருக்கேன். நான் கொடுத்து அனுப்பிச்சுடுறேன். லக்ஷு, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தான் நான் பொண்டாட்டியா நடிக்கணும்னு நினைச்சேன், ஆசையும் பட்டேன். ஆனா விதி விளையாடிருச்சு. என்னோட ஆசை இப்படி கனவா போயிடுச்சே. ஜெயா, உன் கனவு நிறைவேறும். நீ அந்த யோகிக்கு மனைவியா நடிக்கிற. ஆனா நீ என் கூட கடைசி வரைக்கும் மனைவியா வாழ போற. நம்ம 2 பேரும் சேர்ந்து 8 குழந்தைங்களை பெத்துக்கலாம். 8 குழந்தைங்களா? எங்க அப்பா 7 குழந்தைங்களை பெத்துட்டோன்னு சொல்லி பந்தா பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவரோட ரெக்கார்டை எல்லாம் பிரேக் பண்ணி 8 குழந்தைங்க, 8 குழந்தைங்க. லக்ஷு, ஐயோ, எவ்வளோ பெரிய ஆம்ஸ். கல்லை விட கெட்டியா இருக்கே. வெறும் ஆம்ஸ் மட்டும் கெட்டியல்ல ஜெயா. ஐயோ, 10 வருஷம் மிஸ் சென்னையா இருந்ததோட பிரதிபலம் இது. அது மட்டும் இல்ல, மேல பூரா எண்ணெயை தடவிக்கிட்டு ஒரே ஒரு கோமணத்தை கட்டிக்கிட்டு வெரைட்டியா எடுத்துக்கிட்ட போட்டோ என் வீட்டுல இருக்கு. ஐயோ லக்ஷு, பார்த்து கோமணம் அவந்த போது. மாமா, சொத்துலாம் என் பேர்ல எழுதுறேன்னு சொல்லியிருந்தீங்க. லாயரை கூப்பிடலாமா? முதல்ல பொண்ணு குடும்பம் எப்படி நடத்துதுன்னு பார்க்கணும்ல. லலிதா ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. ஆமா மாமா. இவனை நம்பி தன் குடும்பத்தையே விட்டுட்டு வந்திருக்கான்னா என்ன புத்திசாலி பொண்ணும். அங்கதான் நீங்க தப்பா நினைக்கிறீங்க. தன்னோட வீட்டுக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணிருக்கோன்னு தான் வீட்டுல ஒத்துக்கிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டே வேண்டான்னு கேன்சல் பண்ணிருக்கானா அவளோட குணம் எப்படி, அவளோட வில் பவர் எப்படின்னு நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க. ஏய், என்னடா உளர்ற? அப்படின்னா இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டே ஆகலையா? அப்பா சுவாமி, ஏன் ஜோசியரே, பிரச்சனை எதுவும் வந்துடாத. பிரச்சனை ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ராத்திரி 8, 9, 11 மணிக்கு நல்ல சுப முகூர்த்தம். இந்த சுப காரியத்தை முடிச்சிருங்க. லக்ஷு, என்ன இதெல்லாம்? நீங்க இருக்கும்போது என்ன காப்பாத்த யாரும் இல்லையா? நான் இருக்கேன். அடே லக்ஷ்மி, என்னடா பேசிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் நைட் ரூமை நீ தான் ரெடி பண்ற. ஐயோ, ஜெயா,
எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமா? ஐயோ கடவுளே, எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? ஏன் ஐயோ, இப்படி? யோகி ரூமுக்கு உன்னை அனுப்புறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒரு ராத்திரி ஒரே ரூம்ல, அதுவும் ஒரே பெட்ல. சிச்சி, என்னால முடியாது, என்னால முடியாது. வெறும் ஆக்டிங் மட்டும்தானே? நான் இதை ஆக்டிங்னு பண்ணுவேன், ஆனா அது அவன் தப்பா நினைச்சு மிஸ்டேக் பண்ணிட்டான்னா. யோகி ரொம்ப நல்லவன். லக்ஷு, ஒவ்வொரு நல்ல மனுஷனுக்குள்ளேயும் ஒவ்வொரு கெட்ட ஜந்து தூங்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது திடீர்னு டைவடிச்சு வெளியே வந்துருச்சுன்னா அப்படியே வந்து வெட்டிடுவேன். என்ன இதுக்கு மட்டும்தான் டைவ் அடிக்க தெரியுமா? எனக்கு வராதா? என் ஆம்ஸ பார்த்தல்ல. சி போப்பா, நீ வேற அப்பப்போ ஆம்ச காட்டி என் மூட ஸ்பாயில் பண்ணிடுற. சாரி ஐ எம் வெரி சாரி. இந்த நாடகம் எல்லாம் மொத்த சொத்தும் யோகி பேருக்கு வர வரைக்கும் தான். நீ தைரியமா உள்ள போ, நான் இருக்கேன்ல. உங்களோட இந்த ஜிம் பாடிக்காகவே நான் அந்த ஃபர்ஸ்ட் நைட் நாடகத்துக்கு ஒத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா. ஐயோ, போங்கப்பா, நீங்க ரொம்ப மோசம். ஜெயா ஜெயா, ஓ, அவசரப்பட்டு ஷர்ட்டை வேற கழட்டிட்டேன். ஏய் லக்ஷ்மி, ரூம் ரெடி ஆயிடுச்சா? நான் எந்த ரூமுக்கு போறது? ஆமா, ஃபர்ஸ்ட் நைட் கெட்டப்னா நான் சும்மாவா? கிரீம் போடணும், பான்ஸ் பவுடர் போடணும், 1 கிலோ சப்பாட்டா, 4 ஆப்பிள், 1 சீப்பு வாழைப்பழம், பொண்ணு பையனும் விளையாடுறதுக்கு திராட்சை, 1 கிலோ லட்டு, 1 கிலோ மைசூர் பாக்கு, 1 கிலோ ஜிலேபி, பெட்ல தூவி விடுறதுக்கு பூவு. டோட்டலா 15,000 ரூபாய். 15,000. நிஜமா ஃபர்ஸ்ட் நைட் வச்சாவே இவ்வளவு ஆகாதேடா. நீ கரெக்டா தான் சொல்ற. ரியலா பண்ண ஆகாது, ஆனா ரீலா பண்ண ஆகும். நீ குடுக்கற சொன்ன மேக்கப் குடுக்கலனா பேக்கப்.